வாங்க, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க. நாயக்கர் மஹாலுடைய ஸ்பெஷலு நாயக்கர் கட்டிடக்கலையின் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சிறப்பு அம்சம்னா, அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக பெரிய பெரிய தூண். எதனால் அவங்க இவ்வளோ ஒரு பெரிய தூண் அவங்களுடைய தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அப்படியேங்கப்பா, இது நம்ம ஈவினிங்கில் வந்தால் இங்கே ஒரு ஷோ ஒன்று போடுவாங்க. இப்போ பகலில் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, நாயக்கர் மஹால் வந்துட்டோம். அந்த கட்டடக்கலை தான் பார்க்குறீங்க. அப்படியே ஒரு தூரத்து பார்வைக்கு அப்படியே சுற்றி பாருங்கள். நாயக்கர் கட்டடக்கலையில் அந்த தூண் ரொம்ப அழகாக இருக்குது, உயரமாக இருக்குது. நல்ல ஒரு எத்தனை பேர், 1 2 3 ஒரு 4 பேர் சேர்ந்து கையை ஒரு மனித சங்கிலி மாதிரி சேர்த்து அணைச்சா மட்டும்தான் இந்த தூணை கட்டி பிடிக்க முடியும். அவ்வளோ பெரிய தூண் அது. வாங்க, கிட்ட வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கண்ணா. கிட்ட போனால் அவ்வளோதான், இந்த தூணை எல்லாத்தையும் மறைச்சிரும். கம்பீரமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. நம்ம இப்படி குத்தினா கூட நம்ம கை தான் வலிக்கும், அவ்வளோ ஒரு டெக்னாலஜி. இந்த வியூ பாருங்கள், இந்த நிறம் பாருங்கள். நாயக்கர் காலத்தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். குறைந்தது இது என்ன நூற்றாண்டுன்னு பார்த்துக்குங்க. நாயக்கர் 7ஆம் நூற்றாண்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப மிக தாராளமாக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. வருஷத்தை விடுங்க, அந்த அழகியல் பாருங்கள். இவ்வளோ ஆண்டு கழித்து இந்த வர்ணம், இயற்கையான வர்ணங்கள் அப்படி நின்று பேசுதுன்னா, இது அந்த கட்டிய அந்த புதுசில் எப்படி இருந்திருக்கும். நான் ஏன் முடிஞ்ச அளவுக்கு மேலே காட்டிட்டு இருக்கேன்னா, இங்கே நிறையா பொதுமக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரும் நம்ம உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த மேலேயே காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு நாயக்கர் கட்டிட அழகு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் காமிச்சிட்டேன்னு நான் நம்புகிறேன். அவங்க உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அரச சிம்மாசனத்தை முடிஞ்சளவுக்கு நம்ம மேலேயே வருவோம். நான் யாரும் எந்த மக்களையும் டிஸ்டர்ப் பண்ணி. இந்த நிறங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. பாரு மக்களே, இது அழகாக இருக்குதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி. அப்படியே பாருங்க, இந்த அரசர் அமரக்கூடிய சிம்மாசனத்தை அதை மட்டும் ரைட். வாங்க இங்கே பாருங்க மக்களே, எப்படி வாழ்ந்துருக்கிறான் என் மனுஷன். சே, இதுக்காக தான் மக்களே நான் இப்போ பகலில் வந்தது. இரவில் வந்து அந்த விஷுவல் எஃபெக்ட், அந்த ஆடியோ எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த லைட்டிங் பாருங்கள். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. முடிந்த வரை யாரையும் இது உள்ளே கொண்டு வராமல் உங்களுக்கான இந்த காட்சி உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் இது ஒரு இடது பக்கம்னு வச்சுங்களேன். இதே ஸ்டைலு அப்படியே நம்ம ஒரு மேலேருந்து அப்படி போவோம். அதே ஸ்டைல் ஆப்போசிட்டில் அது அந்த கட்டிட அந்த ஸ்டைல் பாருங்கள், ஒரே மாதிரி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுக்கு நேராக இருக்கா. இப்போ நம்ம அப்படி திரும்பி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. எக்ஸாக்டாக அதே கான்செப்ட். ஸோ அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா இது என்ன மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் ஐடியாலஜியில் இது ஒரே மாதிரி. போய் பார்ப்போமா, இப்போ இதே ஸ்டைலில் ஆப்போசிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். நோ டவுட் அதே தான். அப்போது அவங்க பிளானில் வந்து கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து எப்படி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வியூ இருக்கோ
அதே தான் லெஃப்டில் இருக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த அந்த கட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அவங்க என்ன மாதிரியான பூச்சி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ இந்த நிறம் பாருங்கள். வாங்க வாங்க இந்த என்னங்க என்னங்க இது உங்களுக்கு மக்கள். அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஒரே ஸ்ட்ரைட் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அது ஒரே ஸ்ட்ரைட் இல்லை. அதில் ஒரு 1 2 3 4 5 மடிப்புகள் இருக்குது. அவங்க பயன்படுத்திய அந்த நிறத்தின் காரணமாக அந்த 5 கிட்டத்தட்ட மேலே அது கொஞ்சம் உள்வாங்கியிருக்கு. கீழே லெஃப்ட் ரைட்டு இந்த 4 பக்கமும் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அவங்க பயன்படுத்திய அந்த நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பள்ளத்தெல்லாம் மறைச்சிட்டு ஒரே ஈக்குவல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்புங்க. நாயக்கர் மஹால் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது என்னன்னு தெரியல, ஏதோ பூட்டி வச்சுருக்காங்க. மேலே போக வேண்டிய வழியாக என்னன்னு தெரியல. இந்த வியூவில் வந்து கடைசி பார்ப்போம். இது ஒரு சிறிய ஒரு வழி. இதுதான் வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழி. நல்லா ஒரு விசாலமான வழி இது இந்த கடைசியில் இருக்கக்கூடிய வழி. இப்போ இதில் இருக்கக்கூடிய தூண்கள்லாம் நம்ம ஏன்லாம் சும்மா ஒரு 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 ரேண்டமாக அந்த உள்ளேருந்து 1 2 3 4 5 6 7 தூண் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸ்ட்ரைட்டில் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைட்டில் 6 இருக்குது. அதேமாதிரி அங்கே 7 எண்ணமா. இப்போ இந்த இடத்துல எண்ணி பார்த்துருங்க. 1 2 3 4 5 6. ஓகே, இதுவும் 6 இதுவும் 6. இந்த கடைசி வந்து 1 2 3 4 5 6 7. அவங்க பாருங்கள், இந்த கடைசியில் இருக்கிற தூண் 6. அதே போல் அந்த கடைசியில் 6. இப்போ மிடில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேப் வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு தூணுடைய அளவை குறைச்சிட்டு அவங்க இந்த இடத்த வந்து ரவுண்டாக இந்த இடத்த நம்ம சொல்லணும் தெரியுமா வீட்டிலலாம் அந்த சைடு வந்து ஹால்னால் பெரிய ஒரு பரந்த இடம். எல்லாரும் வந்து இப்போ இதுதான் இப்போ ஒரு அரசர் அமரும் இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹால் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு விசாலமான ஒரு காட்சி, ஒரு பரந்த காட்சி இப்படி இருக்குது. உங்களுக்கு நாயக்கர் மஹால் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற எல்லாமே இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எதனால இதை போய் இவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படின்னா, இல்லை மக்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடு கட்டுறது, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணி பாருங்க. இது வீடு இல்லை, அரண்மனை எப்படி வச்சுருக்கிறான் பாருங்கள். அப்போது நமக்கு தமிழர் வரலாற்றில் நமக்கு கட்டிடக்கலையில் கோவில்கள் தான் அதிகம் கிடைக்குது. அது நம்ம வீடு இல்லை. அரண்மனையில் நமக்கு தமிழ்நாட்டில் இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை என்பது, இந்த மஹால் என்பது ஒரு வரலாற்று பதிவு. நம்ம பெருமையாக இதை கொண்டாட வேண்டிய ஒரு பொக்கிஷம். இது ஒரு அரிய படைப்பு. இது நான் சொன்ன பார்த்தீங்களா, யாழி அது இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நாயக்கர் திருமலை நாயக்கர் படைப்பில் கூட யாழி இருக்கு பாருங்கள். மகிழ்ச்சி. அப்போது இந்த நிறங்கள் ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி. எல்லாம் மயில் கலரில் பயன்படுத்திடுறாங்க. ஒரு மென்மையாக மனதை வருடக்கூடிய ஒரு நிறங்கள் தான் இது எல்லாமே. எந்த நிறம் பார்த்தாலும் நம்ம அவங்க சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு ரொமான்டிக் நிறம் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கிளாமர் ப்ளூலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இவங்க பயன்படுத்திய நிறங்கள் எல்லாம் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. என்னமோ ஒரு இயற்கை. அது நம்மளுக்கு தெரியல அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜிலாம் நமக்கு இப்போது ஒரு வேளை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய, இந்த மாதிரி கட்டடங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள், அந்த வல்லுநர்கள் நமக்கு இருக்கிறாங்களா, அந்த தலைமுறையெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. எப்படி ஷாஜகான் அந்த தாஜ்மஹால் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கோ, நமக்கு திருமலை நாயக்கர் மஹால் என்பது ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டம் தான். அதில் என்ன சந்தேகம். முழுக்க யாழி நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நிறங்கள் நம்ம மனதை வருடக்கூடிய நிறங்கள். அவங்க பாருங்கள் ப்ளசண்ட்டாக இருக்குது. அவங்க பயன்படுத்தின அந்த டிசைன் எல்லாம் கூட, அந்த மலர் கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அவங்க கிட்டத்தட்ட நமக்கு போதுமான பதிவுகள் திருமலை நாயக்கர்
நான் ஒருத்தர்கிட்ட மதுரை நாயக்கர் மஹால் எங்கன்னு கேட்டேன்னா அவர் அப்படி என்ன மதுரை அப்படின்னு ஓ திருமலை நாயக்கரா அப்படின்னா இவங்க எவ்வளோ கவனமாக அந்த மக்கள் சொல்லாடல் கூட ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த லாங் ஷாட்டில் பாருங்கள், அது பாருங்கள், அது என்னமோ தெரியல, தூண் எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய தூணாக இருக்குது. ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான உங்கள் கண்ணுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காட்சியாக இது இருந்திருக்கும்னு நான் ஓரளவுக்கு நம்புகிறேன். மக்களே, உங்களை ஏமாற்றிருந்தேன் என்ன மனுஷனுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திருமலை நாயக்கர் மஹால். அப்படியே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோம், அப்படியே வந்து இத்தனை தூண்களை கடந்து சும்மா அப்படியே பாருங்களேன், எத்தனை தூண் எண்ணிடுவோம் போட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு 12 தூண் பயன்படுத்தியிருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 குறுக்க வந்து 6 பயன்படுத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த ஸ்ட்ரைட்டுக்கு கவுண்ட் பண்ண 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எக்ஸலண்ட். அப்போ 2 பக்கம் 12 தூண், ஸ்ட்ரைட்டுக்கு ஒரு 6. அவங்க ஒரு அற்புதமான ஒரு இன்ஜினியரிங் மெத்தடாலஜியில் இதை பயன்படுத்தி ஒரு அற்புதமான படைப்பை நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்கிறாங்க. திருமலை நாயக்கர் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம திருமலை நாயக்கர் மஹாலை உங்களுக்காக கடைசியாக ஒரு காட்சி அப்படி சுற்றி பார்த்துங்க மக்களை. இப்போது நீங்கள் பார்க்குறது மதுரையில் திருமலை நாயக்கர் மஹாலை, மிக அற்புதமான ஒரு படைப்பை, நாயக்கர் கால கட்டிடக்கலையை சந்தோஷமாக பல்வேறு வர்ணங்களோடு நம்ம கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய யாழி போன்ற விலங்குகள் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பை நம்ம பார்த்துட்டோம். அதை மனதார இந்த காட்சியை மனசில் நிறுத்தி அப்படியே உங்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிளேஸ் ஆஃப் திருமலை நாயக்கருடைய அந்த நூற்றாண்டு போட்டிருக்காங்க பாருங்கள், 1623 to 1659 அப்படின்னா எத்தனை போட்டுங்க? இது ஒரு 27, கிட்டத்தட்ட ஒரு 27 1023 போட்டு 50, ஓகே 27 36 கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு அரிய படைப்பு. பல்வேறு தூண்கள் உள்ளே இருக்குது, ஆனால் என்ட்ரன்ஸில் 2 தூண் மட்டும் இருக்குது. அந்த 2 தூணில் இந்த பக்கம் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற தூணை தொட்டு காட்டுறோம் பாருங்கள். இது இயல்பான ஒரு ஸ்டோன் மாதிரி தெரியல, இது ஏதோ ஒரு கிரானைட், ரொம்ப காஸ்ட்லியான கிரானைட்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த காஸ்ட்லியான கிரானைட் பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. திருமலை நாயக்கர் மஹாலுடைய வெளிப்புற தோட்டத்தை பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே இப்போ அந்த ஈவினிங்கில் போடக்கூடிய இந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் இப்போது நிறுத்தி வச்சுருக்காங்களாம், உள்ளே ஏதோ வேலை போயிட்டுருக்கான். அதனால் மக்களே, நீங்கள் இப்போ வர்றவங்க வந்து ஈவினிங்கில் இந்த விஷுவல் எஃபெக்ட் பார்க்கலான்னு நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான் இருக்கும். நீங்கள் மற்றபடி அற்புதமாக நீங்கள் பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டிடக்கலை தான் திருமலை நாயக்கர் மஹால் நுழைவாயில். நன்றி, வணக்கம்.